ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல்ல நாள் தேவனுக்கு உகந்த பரிசுத்தமான ஒரு நாளாக உள்ளது. இன்று 100 நாட்களை நாம் தினந்தோறும் வேதங்களின் மூலமாக, வசனங்களின் மூலமாக தியானித்து இன்று 100வது நாளாக ஒரு சிறப்புமிக்க நாளாக இருப்பது, தேவனுக்கு மகிமையான காரியமாக இருப்பது, தேவனை ஸ்தோத்தரிக்கும் ஒரு நல்ல நாளாக இருப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்று நாம் தியானிக்கக்கூடிய ஒரு தேவ வார்த்தையானது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. சங்கீதம் 119:105. இந்த வசனம் ஒரு ஆழமான உண்மையை நமக்கு சொல்கிறது. இருள் நிறைந்த பாதையில் நாம் நடக்கும்போது எவ்வளவு கவனமாய் இருந்தாலும் தடுமாறும் வாய்ப்பு அநேக இருக்கிறது. ஆனால் ஒரு சிறிய வெளிச்சம், சிறிய தீபம் இருந்தால் கூட நாம் எடுத்து வைக்கும் அடிகள் பார்த்து தெளிவாக வைக்க நம்மால் முடியும். அதே போலதான் தேவனுடைய வசனமானது நம் தினசரி வாழ்க்கைக்கு வழிகாட்டும், நம் தவறுகளை திருத்திக் கொள்ளும் ஒரு ஒளியாக உள்ளது. நாம் எதிர்காலத்திற்கு நம்பிக்கையை தரும் ஒரு வெளிச்சமாக உள்ளது. தேவன் நமக்கு முழு வாழ்க்கை பாதையை ஒரே நேரத்தில் காட்ட மாட்டார். ஆனாலும் அடுத்த அடிகளை சரியாக எடுத்து வைக்க வேண்டிய ஒரு வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருப்பார். அதனால்தான் தினமும் வசனத்தை நாம் தியானிப்பது மிகவும் முக்கியமாக உள்ளது. நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிப்பேன். பிலிப்பியர் 1:6 வசனம் சொல்கிறது. இந்த வசனம் அன்பின் மனதை காட்டுகிறது. ஒரு உண்மையான தேவ மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை மட்டும் பார்ப்பதோடு மற்றவர்களின் தேவ வளர்ச்சியை நினைவு கொள்ள விரும்புகிறான். உங்களை நினைக்கும் போது நான் தேவனிடத்தில் நன்றி சொல்லும் இருதயத்தோடு காணப்படுகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கும் மனதை தேவன் நமக்காக தந்திருக்கிறார். உங்களின் நம்பிக்கையை காக்க விரும்பும் அன்பை தேவன் தந்திருக்கிறார். இந்த வசனம் நமக்கு சொல்வது, நாம் ஒருவருக்கொருவர் தேவனுடைய ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இந்த 100வது நாள் ஒரு சாதாரண முயற்சி அல்ல. இது ஒரு தேவனின் ஒளியான பயணம், வெளிச்சத்திற்குரிய ஒரு பயணம். ஒவ்வொரு நாளும் பகிரப்படும் வசனமானது ஒருவரின் மனதை தொட்டிருக்கலாம், ஒருவரின் பிரச்சனைக்கு ஆறுதல் கொடுத்திருக்கலாம், ஒருவரை தேவனுக்கு அருகாமை கொண்டு வந்திருக்கலாம். இது எல்லாம் தேவனுடைய கிருபையே. அன்பானவர்களே, இந்த தேவ தியானத்தையும் தேவ வசனத்தையும் இன்னும் பலருக்கு சென்றடைய உங்கள் யாவரையும் உங்கள் ஜபங்களில் என்னை நினைவில் கொள்ளுங்கள். இந்த வசனங்களை பகிர்ந்து மற்றவர்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் ஆதரவை தொடர்ந்து வழங்குங்கள். நாம் ஒன்றாக இருந்து தேவனுடைய வெளிச்சம் இன்னும் பலரின் வாழ்க்கைக்கு பிரகாசமடைய முயற்சிப்போம். இந்த 100 நாட்கள் முடிவல்ல, இது ஒரு புதிய தொடக்கம். தேவனுடைய வசனம் உங்கள் வாழ்க்கைக்கு ஒளியாக எப்பொழுதும் இருக்கட்டும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. என்று ஒரு ஜபக்குறிப்பு. இன்று எங்களின் திருமண நாள். தேவன் இம்மட்டுமாய் எங்களை நடத்தினார். அதற்காகவும் நீங்கள் இன்று எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். குடும்பத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you.